பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கொடுத்த தருணத்துக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட அநேகருக்கு ஒரு பரிச்சயமான வசனத்தை எடுத்து நம்ம இன்று தியானிக்கலாம். உன்னத பாட்டின் புத்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு நம்ம போகலாம். உன்னத பாட்டு 2:16. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்று வேதம் சொல்லுகிறது. என் நேசர் என்னுடையவராக இருக்கிறார், அவர் எனக்கு சொந்தமாக இருக்கிறார் என்று ஒரு பகுதியும், அடுத்தது நான் அவருடையவளாக இருக்கிறேன் என்ற இன்னொரு பகுதி இருக்குது. இந்த இரண்டாவது பகுதியை குறித்து இன்று பார்க்கலாம். நான் அவருடையவள், நான் அவருக்கே சொந்தமானவள். மணவாட்டியாகிய சபை கிறிஸ்துவுக்கு சொந்தமானதாக இருக்கிறது, அவருக்கு மட்டுமே சொந்தம். ஒரு பொறுப்புள்ள எந்த மணவாளனும் தன் மணவாட்டியின் மீது மிகுந்த கவனமும் அக்கறையும் கொண்டவனாக இருப்பான். ஒரு மனிதனாக ஒரு சாதாரண நாசியில் சுவாசமுள்ள எந்த மனுஷன் நம்பாதே என்று வேதம் சொல்வது. அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே நல்ல சுபாவம் கொண்ட ஒரு நல்ல மணவாளன் இருக்கும் பொழுது சர்வ வல்லமையாம் கிறிஸ்து தன்னுடைய சரீரமாகிய சபைக்காகவே தன் ஜீவனை கொடுத்து, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மாம்சத்தில் வெளிப்பட்டு 33 வருட காலம் தன்னை ஒரு மனிதனாக தன்னை காண்பித்து மனிதனாகவே வெளிப்பட்டு மனிதனைப் போலவே சகல காரியத்தையும் அவர் அனுபவிக்கிறவராக இருந்தும் ஒரு பாவம் ஒரு இடத்துல காணப்படாதபடி, குற்றம் ஒரு இடத்துல இல்லாதிருந்தும் நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டு சிலுவையிலே தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுத்து அவர் அந்த கேடு அடைந்தார். நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மீது விழுந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து, மணவாளனாகிய கிறிஸ்து தன் சபைக்காக அநேக நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார், தன் ஜீவனை கொடுத்து மீட்டிருக்கிறார் அப்படின்னா நமக்கு தெரியும். தொடர்ந்து நான் அவருடையவள் அப்படிங்கிறதுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், என்னைய நான் அவருடையவளாய் மாறுவதற்கு அவர் என்னென்ன காரியங்கள்லாம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது 1 கொரிந்தியர் புத்தகம் 6:19 இப்படியாய் சொல்லுகிறது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களிலே தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? நான் எனக்கு சொந்தம் கிடையாது, ஏன்னா நான் அவருடையவராக இருக்கிறேன். சரீரமாகிய சபை அதுக்கு சொந்தமானதே கிடையாது, பூமிக்குரியது கிடையாது. நீங்களும் நானும் நமக்கே சொந்தம் கிடையாது. நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம் என்பது தான் இந்த கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 6:19 சொல்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? ஏன்? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்களை என்னையும் கர்த்தர் கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். நமக்கு சொந்தமில்ல, நான் அவருடையவனாக இருக்கிறேன், நான் அவருடையவளாக இருக்கிறேன் என்று நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. அது புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. நான் யாருடையவன்? வானத்தை உண்டாக்கின சர்வ வல்ல தேவனுக்கு சொந்தமானவன். ராஜாதி ராஜான் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நான் சொந்தமானவன். அவர் என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார், நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன், நான் அவருக்குரியவளாக இருக்கிறேன். அப்படிங்கும்போது என் மீது எவ்வளவு கவனம் இருக்கும், என் மீது எவ்வளவு அன்பும், ஏற்கனவே வெளிப்படுத்திட்டார் அன்பை, கிருபை எல்லாம் நிறைந்தவராய் நான் அவருக்கு சொந்தமாக இருக்கிறனால அவர் ரொம்ப அதிகமாக என் மீது கவனம் உள்ளவராக இருக்கிறார். எப்பொழுதும் முதல்ல என் கண் முன்பதாக இருக்கும் என்று இஸ்ரவேலை பார்த்து சொன்ன தேவன் நம்மையும் பார்த்து அப்படித்தான் சொல்லுகிறார். 1 பேதுரு 1:18 இப்படி சொல்கிறது. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தி நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ விலையேற பெற்ற இரத்தத்தினாலே உங்களை என்னையும் அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்னால நான் எனக்கும் சொந்தம் இல்லை, இந்த பூமிக்கும் சொந்தம் இல்லை, சர்வ வல்லவருக்கு நான் சொந்தமாக இருக்கிறேன். நான் அவருக்குரியவனாக இருக்கிறபடினால எந்த மனுஷனும் சரி, பிசாசும் சரி, என்மேல் எந்த அதிகாரமும் அதற்கு கிடையாது. நான் அவருக்கே சொந்தமானவன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு அரண்மனையில் ஒரு மகாராணி இருக்கிறார் என்று சொன்னால் அவளை ஒரு எதிரி நாட்டவன் நெருங்குவது மிகவும் கடினமான விஷயம். உள்ளூரில் இருக்கிற மனுஷனை அவர்களை பார்ப்பதே ரொம்ப சாதாரண விஷயம் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிசாசானவன் உங்களையும் என்னையும் தொடுவது என்பது அது ஏற்புடையதாக இல்லை.
காரணம், கிறிஸ்து நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறார். நாம் இடம் கொடுத்தால் மட்டும்தான் அவன் வருவான். மற்றபடி வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு எதிர்த்து நின்றுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். ஏன்னா ராஜாவாய் கிறிஸ்து மணவாட்டிக்காகத்தான் அவன் தலையை நசுக்கினார், சிலுவையில் ஜெயம் எடுத்தார். எல்லா துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு எல்லாம் வெளியரங்கமாக கோலமாக்கி சிலுவையில் ஜெயம் எடுத்தார். எதற்கு? உங்களுக்காக, எனக்காக. நாம் அவருடையவராக இருக்கிறோம் அல்லவா? அப்போ அவர் நமக்காக நிறைய செய்ய வேண்டியது இருக்குல்ல, செய்திருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். அடுத்தது கலாத்தியரின் புத்தகம் 3:13 சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சரீரமாகிய சபையை புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டிலும் சபைகள் இருந்தது. அங்கே மோசை அங்கே என்ன செய்கிறான்? பெந்தெகோஸ்தே நாளிலே தேவன் அங்கே அவர் நியாயப்படும் பிரமாணங்களையும் கொடுத்து சபையை அங்கே உருவாக்குறார், பழைய ஏற்பாட்டின் சபை. இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் சபையை கர்த்தர் கொடுக்கிறார். நாம் நியாயப்பிரமாணத்தின்படிக்கு உட்படாதபடி கர்த்தர் என்ன செஞ்சிருக்காராம்? என்னை பிரித்தெடுத்திருக்கிறார் என்று வேதம் என்ன செஞ்சது சொல்லப்படும். எப்படி? அவர் மரத்தில் தூக்கப்பட்டபடியினால. மணவாளன் மணவாட்டிக்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் மரத்தில் தூக்கப்பட்டார். சபிக்கப்பட்டதான ஒரு அடையாளமாக இருந்தாலும் கூட அதை மேன்மையாக எண்ணுகிறார். காரணம், நீங்கள் நானும் அவருடையவராக இருக்கிறோம். நம்ம அவருக்கு சொந்தம், அவருடைய கரத்தில் இருக்கிறோம். நமக்காக செய்யாமல் வேறு யாருக்காக செய்வார்? கலாத்தியர் அதுதான் பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:9 இப்படி சொல்கிறது, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும், பாஷைக்காரிலும், ஜனங்களிலும், ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உங்களுடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர். திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்திய தேசத்தில் மட்டும் 140 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. இத்தனை ஜனத்தின் மத்தியிலும் கர்த்தர் உங்களை இனி தெரிந்து கொண்டிருக்கிறார். விசேஷமாய் நம்மளை வைத்திருக்கிறார். நாம் அவர் பார்வைக்கு அருமையாக இருக்கிறோம். ஏனோ தானோ என்று அல்ல. நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், இந்த இயேசுவை அறிந்தது ஏதோ just like that. It is not like that. அவர் வேதம் சொல்லுகிறது, உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இரத்தத்தை சிந்தி இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நான் உலகத்துக்குரியனும் அல்ல, பிசாசுக்கு என் மேல் அதிகாரமும் அல்ல. நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன். நான் அவருக்குரியவனாக இருக்கிறேன், அவருக்குரியவளாக இருக்கிறேன். யோவான் புஸ்தகம் 17:6 சொல்லுகிறது, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். ஆம், எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கு. பிதாவு குமாரன் பரிசு எல்லாம் ஒன்று தான். ஆயினும் குமாரனுக்கு உங்களை இனியும் அவர் கொடுத்திருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ள விட்டார், அவன் என்னிடத்துல வரவே மாட்டான். இப்போ நீங்களும் நானும் இயேசு அறிந்திருக்கிறோம்னு சொன்னால் ஆதி முதலாய் கர்த்தர் நம்ம மேல் நினைவாக இருக்கிறார். தெரிந்திருக்கு. நீங்கள் விசேஷமானவர். நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ ஒன்று. சிலர் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றுகிறார்கள், நானும் ஏதோ ஒன்று பின்பற்றுகிறேன். அல்ல, நீங்கள் ஜீவன் உள்ள தேவனை உங்களுக்காக இரத்தம் சிந்தி மீட்டு கொண்டு பிதாவின் வலது பாசத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிற கிறிஸ்துவையும் அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியின் உலக முடியும் சகல நான் நம்மோடு கூட என்ன செய்கிறார் இருக்கிறார். ரோமர் 8:37 சொல்லுகிறது, இப்போ எல்லாவற்றிலும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. அது எப்படி? அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார், நம்மளையும் ஜெயம் எடுக்காமல் விடுவாரா என்ன? இல்லையே. ஒரு மகாராஜா மகாராணி நடந்து போகிறாங்கன்னா, மகாராஜா வெற்றி பெற்றவர்னா மகாராணி வெற்றி பெற்றவர்கள் தானே. இந்த நாட்டில் சகல அதிகாரம் உண்டே. அப்படித்தானே இந்த உலகத்தின் மேல் சகல அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதான் சொல்லுகிறது, முற்றும். நீங்கள் இது சொல்லுங்களேன் வாயினால, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே.
இருப்பீர்கள் அல்ல, இருக்கிறோமே. காரணம் நாம் வேற, அவர் வேற அல்ல. சபை வேறு, கிறிஸ்து வேறு அல்ல. அவர் சபைக்கு தலையாக இருக்கிறார், நாம் சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரை பார்க்கும் பொழுது வைனியாடை குறித்து சொல்லுகிறார், திராட்சை செடி, நான் திராட்சை செடி, நீங்கள் என் கிளைகள். ஒருவன் என் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். ரோமர் 8:37. ஆகையால் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். யாருக்கு இந்த நிச்சயம் இருக்குன்னா, நான் அவருடையவன், நான் அவருடையவள் என்று அந்த அனுபவம் இருக்கும்போது இந்த நிச்சயம் இருக்கும். பெண்ணையும் ஒரு மாப்பிளையும் நிச்சயித்திருக்கிறதை போல எங்கேயும் சொல்லுகிறார், நிச்சயித்திருக்கிறேன். என்ன சூழ்நிலை வந்தாலும், உயர்வோ தாழ்வோ, எந்த அதிகாரம், nothing can come between the love of God and me. வேதம் சொல்லுகிறது, மரணத்திலும் வலியது அவருடைய அன்பு. The love of God is so powerful than the death and Hades. நம்முடைய அன்பு அப்படித்தானே இருக்குன்னு ரோமரில் எழுதுறாரு பாரு. நிச்சயித்திருக்கிறார், ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. It cannot be separated. அவர் சொல்கிறார்ல, இருவரும் ஒரே மாம்சமாகின்னு சொல்கிற மாதிரி கிறிஸ்துவோடு நாம் ஒரே ஆவியாகி ஒரே ஆத்மா. என் ஆத்மா அவரோடு இருக்குது, ஆத்மா அவருக்கு மட்டும்தான் சொந்தம். அதுதான் ஆத்ம நேசர் அவர். 1 கொரிந்தியர் 3:23 சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். பிதாவிடத்தில் வந்தவர் தான் அவர். நாம் கிறிஸ்துவுக்குரியவர்களாக இருக்கிறோம், அப்படின்னா அவருக்குரியவர்களாக இருக்கிறோம், பிதாவுக்குரியவராக இருக்கிறோம். மத்தேயு 28:20 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் என்று முடிக்கிறது மத்தேயு 28:20. உலகம் முடியும் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம விட்டு விலகவே மாட்டார், நம்மோடு கூட எங்கே போனாலும் வருகிறார். அதனால் சொல்லப்பட கொடுத்தது தேவ ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள், அவிழ்த்து போடாதீர்கள் என்று வேதம் சொல்லுங்கள். He never let you down. No one can snatch you from God. கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒருவரும் உங்களை பறித்து கொள்ள முடியாது. யோவான் 10:28-29 வாசிக்கலாம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. உங்களை நேசரின் கரத்திலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. விசாசா அவனுக்கு என்னன்னா இருக்கட்டும், லூசிஃபரே இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரத்தில் உங்களை பிரித்து கொள்ளவே முடியாது. The Hades engulfed Satan and all his demon, but it cannot engulf you and me. உங்களை இனியும் பாதாளம் விழுங்க முடியாது. காரணம், நீங்களும் நானும் அவருடையவராக இருக்கு. அவருக்கு தானே சொந்தம். அவர் நம்மளை விடவே மாட்டார். நாம் மனவாட்டி அல்லவா, அதனால தேடி வந்துக்கிட்டே இருக்கு. இன்றைக்கி உங்களை தேடி வந்திருக்கிறார். சோர்ந்து போயிருக்கீங்களோ, கவலையோடு இருக்கிறீங்களோ, உங்களுக்காக தானே ரத்தம் செஞ்சு, உங்களுக்காக தானே வந்தார். இன்ஃபைனைட் காட் கம் இன் எ ஃபைனைட் மேன். அவர் குறித்த, அவர் காலத்துக்கு உட்படாதவர். 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரி இருக்குது. அப்படிப்பட்டவர் 33 வருஷ காலம் மாம்சத்தில் உங்கள் மேல் வைத்த அன்பு. ஆமே. மகதலேனா நாள் மரியாதை குறித்து நாம் சில காரியங்களை பார்க்கலாம். அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தார்? நான் நேசர், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் அப்படிங்கிறதுக்கு இந்த மகதலேனா நாள் மரியாளுடைய வாழ்க்கையிலேருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும்.
யோவான் 20வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவர்கள் வந்து பார்க்கிறார்கள், அங்கே இயேசுவின் சரீரம் இல்லை, இங்கே அவர் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்படுகிறது. சீஷர்கள் எல்லாரும் அவங்க இடத்துக்கு கடந்து போயிட்டாங்க. ஆனால் மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டே இருந்தாள். அப்படி அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள் பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளை ஆடை தரித்தவர்களாக 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். இந்த ஏஞ்சல்ஸ், இந்த தேவ தூதர்கள் அவளை பார்த்து சொல்கிறாங்க, அவர்கள் நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இயேசு அவர் உயிர்த்தெழுந்துட்டார் என்று ஏற்கனவே அவர் சொல்லிட்டார். நான் 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுந்து விடுவேன் என்று எல்லாம் என்ன செஞ்சிருக்காருன்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அவரை பிரிந்து இவளால் வாழ முடியல. இந்த மூணு நாள் கூட அவளால் பிரிந்து வாழ முடியாத ஒரு தவிப்பு. ஏன்னா பரிசுத்தாவினர் கொடுக்கப்படவில்லை. அந்த நேசரின் அன்பு, அவர் மேல் உள்ள அந்த பற்று, அவர் காண்பித்த அன்பு, இது எல்லாம் மகதலேனாள் மரியாள சீஷர்கள் எல்லாரும் கடந்து போனாலும் இவளை கொண்டு போக முடியல. ஏன்னா அந்த நேசம். ஆனால் அவருக்கு தானே சொந்தம். அவர் என்னைய விட்டுட்டு போயிட்டாரோ அதே போல் ஒரு ஏக்கம். நம்மளை விட்டுட்டு போல, நமக்கு தேவாவியனரை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த 3 நாள் அவள் தவித்தாள் அல்லவா, அவள் தவித்து கொண்டே இருந்தாள். அதான் சொல்லுகிறார், வைத்த இடம் எனக்கு தெரியவில்லையே. இவளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாது இருந்தார். இயேசு நின்னாலும் அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் இப்படி தான், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. புலம்பிக் கொண்டே இருக்கிறோம், அழுது கொண்டே இருக்கிறோம். ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் அவருடையவளாயிருக்கிறேன். அது நல்லது தான். கர்த்தர் இல்லையோ அப்படின்னு சில நேரம் வரதான் இருக்கிறது, நல்லது தான். ஆனால் அவர் உலக முடியும் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவளை அறியவில்லை. ஆனால் அவள் அறியாமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போகலை. ஏன்னா அவர் நேசர் அல்லவா. அது பாருங்கள், இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஸ்திரீயேன்னு சொல்லும் பொழுது அவளுக்கு தெரியல. ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். சரீரத்தை போய் எடுத்துக்கொள்வேன் எதுக்கு? அந்த அளவுக்கு அந்த நேசம், மரணத்தில் வலியுதுள்ள நேசம் அல்லவா. அவருக்கு தெரியும், நான் அவருடையவல்ல, இனி விட்டுட்டு போயிட்டாரே, 3 நாள் ஆயிட்டு, நான் எங்கே போவேன்? இதுக்கு முன்பதாக 7 பிசாசுகளால் அலக்கழிக்கப்பட்டதான அந்த மகதலேனாள் மரியாள் விடுதலையை பெற்றுக்கொண்டாள், அன்பை பார்த்தாள், ருசித்தாள், அவருக்காகவே வாழ்ந்து கொண்டே இருந்தாள். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் தூரத்தில் அவர் நின்று கொண்டே இருந்தார். விட முடியவில்லை. கல்லறையிலே அமர்ந்திருக்கிறார், உடலை காணும். எப்படியாவது அவரை நான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு காரியம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவ்வளோதான். இந்த மரியாளே அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்குள்ளாக ஒரு புது உணர்வு, புத்துணர்ச்சி. அந்த சத்தம், அந்த அன்பின் சத்தம், நேச்சரின் சத்தம், இது இவர் தான் என்னை கூப்பிடுவாரு. அந்த டோன் அவள் அப்படியே மாற்றுகிறது. அவள் திரும்பி பார்த்தார். அப்பவனே என்றாள், அதுக்கு போதகரே என்ற அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி சொல்லுகிறார், என்னை தொடாதே. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, டோன்ட் கிளிங் டு மீ அப்படின்னு இருக்கு. என்னை பிடித்து கொள்ளாத அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல சீஷர்கள் அவர் பாதத்தில் விழுந்து காலை கட்டி கொண்டார்கள் என்று உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக பார்க்கிறோம். இங்கேயும் அவள் அதைத்தான் செய்கிறான். அவள் கட்டி கொள்ள அவள் முற்படுகிறாள். நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனத்திற்கும் உங்கள் தேவனத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லி என்றார். மகதலேனாள் மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னோடு சொன்னவைகளையும் சீஷர்களுக்கு அறிவித்தாள். 12 அப்போஸ்தலர்கள் இவர்கள் எல்லாரும் கர்த்தரோடு எல்லா காரியமும் செய்தாலும் அந்த ஏக்கம், கிறிஸ்துவ மேல் உள்ள ஏக்கம்
மகதலேனா மரியாளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அதனால தான் அவரை விட்டு பிரிய முடியல. நான் அவருடையவர் அல்லவா, என்னையை விட்டுட்டு எப்படி அவர் போகலாம்? நமக்கு வரணும். என்னையை விட்டுட்டு அவர் எப்படி போவார்? போகவே மாட்டார், நம்மோடு விட இருக்க. காணாக்குறைக்கு வேதத்தை கையில் கொடுத்திருக்கிறார், ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், சிலருக்கு ஊழியங்களை கொடுத்திருக்கிறார், சிலருக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்வேன் என்று திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் நிச்சயமாக நிறைவேற்ற வரவே போகிறார். அவள் மாத்திரமல்ல, இன்னொரு மரியாதை கூட இருக்கிறாள். பெத்தானியாவை சேர்ந்த லாசருவின் சகோதரியாக இருந்த மரியாதை பார்க்கும்போது லூக்கா 10:38 சொல்கிறது, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்படும் ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள். இவருடைய காரியம் என்னன்னா, அவளுக்கு இந்த நேசரை கண்டு கொண்டாள். ஏதோ தேடிக்கிட்டே இருந்திருக்கிறா. இந்த சமாதானம், சந்தோஷம் அவளுடைய நேசரின் பாதத்தில் அமர வைத்து விட்டார். நானும் அவருடையவனாக இருப்பேன்னு சொன்னால் அவர் பாதத்தில் இருக்க வேண்டியது அவசியம்தானே. மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள முடியாது. அவ்வளோ மார்த்தாளை பற்பல வேளையில் அவர் பிஸியாக இருக்கா. இயேசு அவளுக்கு பிரதித்துரமாக, மார்த்தாளே ஏன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார்? இந்த நான் அவருடையவள் அப்படிங்கிற எண்ணம் இல்லை அப்படின்னா இந்த கவலை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் அவருடையதுப்பா, எனக்கு ஒன்றுனா அவர் தான் பதறணும் அப்படிங்கிற எண்ணம் மனவாட்டிக்கு இருக்குன்னு சொன்னால் கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். சோர்வு, நெருக்க எல்லாம் வரலாம், ஆனால் அவரை மிஞ்சி வரப்போறது இல்லை. அவரை தாண்டி ஒரு காரியம் கூட என்னை தொடுவதில்லை. காரணம், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவனாய். I belong to him, the Almighty God. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே மரியாள், நீங்கள் யோவான் 11வது அதிகாரத்தில் நீங்கள் போவீங்கன்னு சொன்னால் அவன் அடக்கம் செய்யப்படுகிறான். அதை கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்து வருகிறாரு. மார்த்தாள் இடத்துல நிறைய காரியங்களை பேசுகிறார், விசுவாசம் மாரி அப்படிலாம் சொல்லுகிறார். பின்பு மரியாளை அவள் அழைக்கிறார். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாக அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். உங்களை என்ன ஒரு அழைச்சனால தானே வந்திருக்கிறோம். நான் அவரை தேடி போகவில்லை, அவர் தான் நம்மளை தேடி வந்தார். அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாக எழுந்து அவரிடத்தில் வந்தார். அவர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னோடனே அவளுக்குள்ளே இருக்க முடியல பாருங்க. அந்த அனுபவம் நமக்கு எப்பவும் இருக்கும். அங்கே மகதலேனாள் மரியாளை பார்க்க, மரியாளை அப்படின்னு சொல்கிறது ஒரு வார்த்தை அவளை அப்படியே இது மாற்றுகிறது. ஒரு வார்த்தை, ஒரு மாற்றம். கேட்ட உடனே சீக்கிரமாய் போனார். இயேசு இன்னும் கிராமத்திற்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்துல இருந்தார். யோவான் 11:32 சொல்லுகிறது, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஏற்கனவே பாதத்தில் உட்கார்ந்த ஆள் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்றார். ஆண்டவரை பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். மார்த்தாலும் பார்க்குறா, பேசுகிறா, எல்லாம் செய்கிறா. ஆனால் மரியாளை பார்த்து அவள் அழுகிறதையும் சுற்றி இருக்கிறவர்கள் கலங்குகிறதையும் பார்த்து இயேசு கண்ணீர் விடுகிறார். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தராக இருந்தாலும் அந்த நேசம் அவரை உருக்குகிறதா இருக்கிறது. மறுபடியும் சொல்கிற, நேசம் மரணத்திலும் வழியுது. நீங்கள் தேவன் மேல் காண்பிக்கிற அன்பு அவரை உங்களிடத்துக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. அவரை பரவசப்படுத்துகிறதாகவும் இருக்கிறது. அவர் அதுக்கு தான் ஏங்குகிறார். ஆதாம் விழுந்தாலும் அவனை தேடி போகிறார். அவர் நம்மை நேசிக்கிறார், நாம் நேசிக்க வேண்டும் என்று எதிரும் பார்க்கிறார். காரணம், உங்களை என்னை அவர் மீட்டு கொண்டிருக்கிறார் அல்லவா. உங்கள் மீது என் மீது அவர் அதிக நேசமும் வைத்திருக்கிறார். 36 சொல்கிறது, யோவான் 11:36. அப்பொழுது யூதர்கள் இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர்
குருடன் கண்களை திறந்து இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாக இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் மரித்தனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரை, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார். நான் அவருடையவள், என் நேசர் என்னுடையவர், எனக்கு ஒன்றுனா அவர் துடிப்பார், எனக்கு ஒன்றுனா அவர் வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரலைன்னா நம்ம சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருப்போம், சயின்ஸை பேசிக்கிட்டே இருப்போம், ஃபேக்ட்ஸை பேசிக்கிட்டே இருப்போம், மெடிக்கல் பேசிக்கிட்டே இருப்போம், இந்த உலகம் சொல்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், உலகத்தின் ஞானத்தையே பெருசாக சொல்லிக்கொண்டே இருப்போம். அவள் சொல்லதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் மரியாள் ஒன்றுமே சொல்லலை. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசத்தை என்னுடைய பயமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். 2ஆம் முறை சொல்லுகிறார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் கல்லை எடுத்து போட்டார். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுகிறார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்து அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலைகளால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவளை கட்ட அழுத்து விடுங்கள் என்றார். அடுத்த 45ஆம் வசனம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான வசனமாக இருந்துச்சு. அங்கே சொல்லப்படுகிறது, அப்பொழுது மரியாள் இடத்தில் வந்திருந்து, அங்கே மார்த்தாலே வரல பாருங்க, அப்பொழுது மரியாள் இடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவர்களிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். மார்த்தாலே காணாமல் போயிட்டா. அவள் தான் நிறைய பேசுகிறார். இன்னும் சொல்லவும் நம்ம பெதானிக்கு வரும்போது மார்த்தாள் தான் இன்விடேஷனே பண்ணுறா. அழைக்கிறது முக்கியம் இல்லை, அழைத்த தேவனை நான் எப்படி ட்ரீட் பண்ணுறேன்னு தான் ரொம்ப முக்கியம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன்கிற எண்ணம் நமக்கு வரணும். அதுக்கு நான் அவரை அறிந்திருக்கணும். தெரிந்திருந்தால் முக்கியம் இல்லை, அறிந்திருக்க வேண்டும். மார்த்தாளுக்கு தெரியும் இயேசு யார், எல்லாம் தெரியும். தீர்க்கதரிசி, பிதாவின் வந்தவர், எல்லாம் செய்வார் சொல்கிறாளே. அவள் தான் மார்த்தாலும் சொல்கிறாளே, ஆண்டா நீ இருந்திருந்தாலும் லாசரு மரித்திருக்க மாட்டா, அவளுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் மரியாள் அறிந்திருந்தா. மரியாளுக்கு தெரியும் எனக்கு ஒன்றுன்னு அவர் வருவார். மரியாள் அழுதால் அவர் அழுகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே நடக்கிற அற்புதம் இன்னும் தேவநாமம் மகிமைப்பட, லாசர் மீதும் தேவன் அன்பாக இருந்தால், மார்த்தாள் மீதும் அன்பாக இருந்தால், மரியாள் இடத்தில் மரியாளும் அதே அன்பை திருப்பி அவர் வெளிப்படுத்துகிறபடியினாலே இங்கே அவளுடைய பேரை எழுதப்படுகிறார். அப்போது நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா உலகத்தை பற்றி பயம் இருக்காது, கவலை இருக்காது. என் நேசர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். வருஷத்தின் கடைசியில் இருக்கிறீங்க, வருஷத்தை நன்மையாக முடிக்க பண்ணுவார். வரும் காலங்களையும் நன்மையை செய்ய போகிறார். ஒரு காலமும் உங்களை கைவிடுவதும் இல்லை. சொன்னதை செய்து நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் உங்களை கொண்டு உங்கள் மூலமாக அவர் மகிமைப்பட போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.